தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து போட்ட வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெயிட் பேண்ட்டை பற்றியும், ஸ்ட்ரெயிட் பேண்ட்டில் வந்து பாக்கெட் எப்படி வைக்கணும், அண்டு ஸ்ட்ரெயிட் பேண்ட்டில் வந்து எலாஸ்டிக் எப்படி வைக்கணும், ஸ்ட்ரெயிட் பேண்ட்டை வந்து ஃபுல் ஃபினிஷிங் எப்படி வைக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களில் வந்து இது வரைக்கும் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். பட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட்டுக்கு எப்போவுமே நார்மலாக வந்து எலாஸ்டிக் மட்டும் தான் வைப்போம். அப்படி இல்லாட்டி வந்து கயிறு இடுப்பு வந்து நார்மல் பேண்ட்டில் வந்து கயிறு இறுக்கி கட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து வைப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக்கும் வைக்க போகிறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கயிறு இறுக்கி வந்து கட்டுற மாதிரி கயிறு வந்து வைக்க போகிறோம். ஸோ இதை எப்படி வந்து நம்ம வந்து சரியான முறையில் வைக்கிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும், உங்களுக்கும் ப்ளவுஸ் அண்ட் லேடிஸ் டெய்லரிங்கை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் தாராளமாக. அப்படி இல்லாட்டி 8248115106 அப்படிங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய செய்திகளை வாய்ஸ் செய்தியை அனுப்பி வைங்க. அப்படி இல்லாட்டி வந்து உங்களுடைய குறுஞ்செய்தியை நீங்கள் வந்து அனுப்பி வைக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை நிச்சயமாக பதிலாக வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இப்போது நம்ம வழக்கமாக ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட்டுக்கு எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு உண்டான மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மெட்டீரியலோட அளவு ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு வர மாதிரி வச்சுருக்கேன். யூஸ்வலாக நம்ம எலாஸ்டிக் மட்டும் வைக்கிறதா இருந்தால் நம்ம இடுப்பு சுற்றளவில் பேண்ட்டில் எந்த இடத்துலேருந்து வேணுனாலும் நம்ம வந்து தையல் ஆரம்பிக்கலாம். பட் இதில் ரோப்பும் வைக்கிறோம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த பேண்ட்டோட முன்பாகத்தோட ஜாயிண்ட் மிடில் பகுதி இருக்குது இல்லையா, அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். கயிறு வைக்கிற அந்த பொசிஷன் வந்து இந்த இடத்துல வரும். அப்படிங்கிறனால 1.25 இன்ச்சு வரைக்கும் வந்து நான் கேப் விட்டு அதை வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா ரோப் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து நம்ம முன்னாடி தான் வைக்கணும். அப்படிங்கிறனால நம்ம ஸ்பேஸ் வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதும் நம்ம முன்பாகத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வழக்கமாக தைக்கிற மாதிரி வந்து தைச்சிக்கோங்க. இந்த பேண்ட்டை எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க மேலே கார்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யூஸ்வலாக நம்ம உள்ள எந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி தைப்போமோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி வந்து தைச்சிக்கலாம். தையலோட அளவுகள் வந்து எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட அளவு, ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நம்ம வச்சுக்கணும். நான் வந்து 2.5 அந்த அளவுக்கு வந்து நான் தையலோட அளவு நான் வச்சுருக்கேன். இது வந்து எலாஸ்டிக்கோட ஃபினிஷிங்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஏற்கனவே ஒரு பக்கத்தில் வந்து நம்ம பிசுறு விட்டுருக்கோம் இல்லையா, அதே அளவுக்கு இன்னொரு பக்கமும் பிசுறு வச்சு நான் வந்து வெட்டி விட்டுக்கிறேன். இதே போல் நீங்களும் வெட்டி விட்டுக்கோங்க. கரெக்டாக மிடில் பகுதியில் தையல் வந்து முடிக்கிறேன். இப்போது ஒன்லி எலாஸ்டிக் மட்டும் வைக்கிறதா இருந்தால் இந்த ஜாயின் பண்ணக்கூடிய பகுதி வந்து முழுமையாக வந்து தையல் வந்து போட்டுடலாம். இப்போது மிடில் பகுதியை வந்து நெரிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா மிடில் பகுதிக்கு உள் பக்கமாக தான் வந்து கயிறு வந்து வரும். அதனால் அந்த மிடில் பகுதியிலேருந்து மிடில் பகுதி வரைக்கும் தைச்சிட்டு அதற்கப்புறமா ஒரு 3/4 இன்ச்சு கேப் விட்டுக்கணும். அதாவது ஓட்டை விட்டுக்கணும். அந்த கேப்பில் தான் வந்து கயிறு வந்து நம்ம நுழைச்சிக்கணும். இப்போ இதை வந்து நெரிச்சு விட்டுட்டு 2 பக்கமும் வகுந்து விட்டு தையல் வந்து மடித்து வந்து போட்டுக்கணும். நீங்களும் அதே போல் தையல் போட்டுக்கோங்க. அதற்கப்புறமா ஏற்கனவே நம்ம மடித்து விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஃபுல் ஃபினிஷிங் வந்து பண்ணிடணும். ஏன்னா அதில் வந்து பிசுறு வந்து வந்துடக்கூடாது.
இப்படி பண்ணும்போது நீங்கள் பொட்டிக்கில் போய் ஒரு ரெடிமேட் ஷோரூமில் போய் நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த பேண்ட்டோட ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அந்த ஃபினிஷிங்கில் வந்து நீங்கள் இப்போ வந்து தைக்க போகிறீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே ஃபினிஷிங் வந்து வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து பட்டிக்கோ அந்த துணியை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதற்கடுத்து வந்து ஏற்கனவே வந்து நான் கயிறு வந்து இதுக்குண்டான ரோப்பு வந்து இதே மெட்டீரியலில் நான் வந்து தச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் வந்து அந்த கயிறு வந்து இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபினிஷிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிசிறு பகுதியை இடுப்புக்கு உள்ளே போகிற மாதிரி நெரிச்சு விட்டுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் முதல்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் ஓட்டை வந்து எந்த இடத்துல விட்டுருக்கணும் கேப்பு, இப்போ மடித்து எலாஸ்டிக் வைக்கும்போது அந்த கேப் வந்து வெளிப்பக்கமாக திரும்புகிற மாதிரி திரும்பும். இப்போது இதில் பாருங்கள், ஏற்கனவே ரெடி பண்ண வச்சுருந்த அந்த கயிறை வந்து நம்ம நுழைச்சிக்கலாம். கயிறு வந்து நம்ம தைச்சிட்டு திரும்ப வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணணும். அப்படிங்கிறனால கரெக்டான அளவு வந்து தைக்காதீங்க, கொஞ்சம் நீளம் அதிகமாக வந்து வச்சு தைச்சிக்கோங்க. இந்த ஃபினிஷிங் தைச்சி முடிச்சுட்டு அதற்கப்புறமா வந்து நம்ம வந்து தேவைப்படுற அளவுக்கு வந்து நம்ம வந்து வெட்டிக்கணும். இப்போ கயிறு வந்து உள்பக்கமாக நுழைச்சி 2 பக்கமும் வகுந்து விட்டுருக்கேன் பாருங்கள். அதாவது வலது பக்கம் நுழைச்சதை இடது பக்கம் பிசுறாகவும், இடது பக்கம் நுழைச்சதை வலது பக்கம் பிசுறாகவும் நான் வச்சுருக்கேன். அதற்கப்புறம் யூஸ்வலாக நம்ம எலாஸ்டிக்கை வந்து தையல் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தையல் வந்து போட்டுக்கணும். ஓகே, இப்போ வந்து தையல் வந்து போட்டுட்டேன். இப்போ தையலோட நடுப்பகுதி ஜாயிண்ட் எங்கே பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஃப்ரண்டில் வர்ற மாதிரி வந்து வச்சுக்கணும். பாருங்கள், அதை மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போது கரெக்டாக மிடில் பகுதியில் நம்ம எலாஸ்டிக்கை வச்சு திருப்பிக்கணும். பாருங்கள், எலாஸ்டிக்கை இப்படி உள் பக்கமாக போகிற மாதிரி வச்சுட்டு அந்த துணியை வந்து பிசுரை மடித்து நம்ம கொடுக்கும்போது நம்ம கயிறு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த எலாஸ்டிக் மேலே வர்ற மாதிரி நம்ம வந்து திருப்பிக்கணும்னா மடிச்சுக்கணும். ஓகேங்களா? மடித்து கரெக்டாக எலாஸ்டிக்லேருந்து ஒரு மிதி அளவு நீங்கள் வந்து தள்ளி தான் இந்த மடிப்பு வந்து வரணும். அதில் தான் வந்து தையல் போடணும். எக்காரணத்தை கொண்டும் எலாஸ்டிக் மேலே தையல் வந்து வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் மடித்து தையல் போடும்போது பாருங்கள், எலாஸ்டிக் எங்கே இருக்கோ அந்த எலாஸ்டிக்கு மேலே தான் நம்ம உள்ளே நுழைச்சிருக்கக்கூடிய கயிறை வந்து நம்ம வந்து வைக்கணும். பாருங்கள், எலாஸ்டிக்கு மேலே கயிறை நான் வந்து வச்சு தைக்கிறேன். தவறுதலாக எலாஸ்டிக்கு உள் பக்கம் போகிற மாதிரி வந்து கயிறு வந்து வந்துடக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி வந்து தைச்சி முடிச்சுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கயிறு வந்து மேல் பகுதி எலாஸ்டிக்கு மேலே வர மாதிரி தான் நம்ம வந்து தையல் போடணும். இது வெறும் கயிறும் தைக்கிறது வந்து உங்களுக்கு சிரமம் இருக்காது, வெறும் எலாஸ்டிக் வச்சுருந்தா உங்களுக்கு சிரமம் இருக்காது. பட் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து வைக்கிறனால வந்து கொஞ்சம் டைமிங் ஆகத்தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து நம்ம வந்து செய்யணும். கயிறு வரணும் மேல் பகுதியில், எலாஸ்டிக்கும் உள் பகுதியில் கரெக்டாக வரணும். அதே நேரத்தில் தையலும் எலாஸ்டிக் மேலே வந்து போட்டுடக்கூடாது. அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து செய்யணும். முழுமையாக வந்து தைச்சிக்கலாம். இதில் வந்து யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி தைக்கும்போது எலாஸ்டிக்கோட க்ரீப்பும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் யூஸ் பண்ணும்போது. அதே நேரத்தில் நம்ம உட்காரும்போதோ வண்டியில் வந்து போகும்போது செய்யும்போது இடுப்போட அந்த க்ரீப் பகுதி வந்து பார்த்திங்கன்னா கயிறு வச்சு தைக்கும்போது கொஞ்சம் நல்லாவே க்ரீப் வந்து கிடைக்கும். பேண்ட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்பவே அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் யூஸிங்க்கு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் என்ன தான் வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி பேண்ட் வந்து யூஸிங்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே பொருத்தமாகவும் இருக்கும். ஏன்னா எதுக்காக நான் வந்து இதை வந்து சொல்கிறேன்னா, நல்லா கவனமாக கேளுங்க. வெறும் எலாஸ்டிக் மட்டும் வச்சோம்னா
லூஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், எலாஸ்டிக்கோட அளவை குறைச்சி டைட் பண்ணுவோம். அது வந்து இடுப்பு பகுதியில் வந்து ரொம்ப வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வெறும் கயிறு மட்டும் வச்சு தைச்சோம்னா என்ன தான் வந்து இழுத்து இழுத்து நம்ம கட்டினாலும் அது வந்து அந்தளவுக்கு வந்து இடுப்பில் வந்து டைட் பொசிஷனை கொடுக்காது. இது எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த எலாஸ்டிக்கும் கயிறும் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு தேவையான அந்த இடுப்புக்குண்டான அழுத்தம் அதிகமாகவும் கிடைக்காது. அதே நேரத்தில் கயிறும் வச்சு தைச்சிங்கன்னா இடுப்போட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸிங்க்கு சூப்பராக வந்து அமையும். அப்படிங்கிறது இந்த பேண்ட்டோட ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு மேன்மையான அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு சரி, தைச்சி நம்ம கொடுக்கும்போது நமக்கும் வந்து பரவாயில்ல, இந்த பேண்ட் வந்து நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை மக்கள் மத்தியில் வந்து உங்களுக்கும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் ஐயமில்லை. ஸோ இதே மாதிரி வந்து தைச்சி முடிச்சுக்கலாம். பட்டு மற்றபடி தைக்கும்போது நம்ம செய்யக்கூடிய அந்த எலாஸ்டிக்கை இழுத்து விட்டு நம்ம சரி பண்ணக்கூடிய விதம்லாம் அதையே தான் பண்ணணும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. பட் கயிறு பகுதியை மட்டும் கீழ்ப்பக்கம் போயிடாமல் கொஞ்சம் நிதானமாக தான் மெதுவாக தான் தைச்சி ஆகணும். வேறு வழியே இல்லை, அவசரப்படக்கூடாது. பொறுமை ரொம்பவே அவசியம். ஒன்ஸ் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இது கேட்கக்கூடிய அந்த ஃபினிஷிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். கயிறை வந்து நல்லா இழுத்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தைக்கணும் அப்படிங்கும்போது தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா முன் பக்கத்துலேருந்து தையல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது இதற்காகத்தான். இந்த ரோப் வந்து முன்பக்கம் வரும் அப்படிங்கிறனால முன் பக்கத்துலேருந்து தையல் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதற்குண்டான முழுமையான விளக்கங்களை இது வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதற்கு முன்னாடியும் பார்த்துருப்பீங்க. இப்போது தையல் வந்து நம்ம உள்ளே வந்து கயிறு வந்து வச்சுருக்கோம். ஸோ கயிறு மேலேயும் வந்து தையல் போட்டால் கயிறு இழுக்க முடியாது. அதே நேரத்தில் எலாஸ்டிக்கில் தையலும் வந்து போடணும். அப்படிங்கும்போது தையல் அந்த கயிறு மேலே விழுகாமல் எப்படி தையல் போடுறது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஜூம் வெர்ஷனில் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கணும். இந்த கயிறோட அமைப்பை வந்து எப்போவுமே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, கரெக்டான அளவு வைக்க வேணாம். இப்போ திரும்பவும் முன்பாகத்துலேருந்து கொஞ்சம், அதாவது ஃப்ரண்ட் பகுதியிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் எந்த இடத்துல வந்து கயிறு வந்து வருது அப்படிங்கிறத. இப்போது மேலே வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு பகுதியில் வந்து ஒரு தையல் வந்து போடுறேன். இதுக்கு வந்து கயிறு நடுப்பகுதியில் வர்ற மாதிரியும் கீழேயும் மேலேயும் தையல் போடுற மாதிரி வந்து நான் ஸ்டிச்சிங் வந்து இதில் வந்து பண்ண போகிறேன். அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கயிறு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மிடில் ஸ்டேபிளாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வந்து கை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும். அந்த கயிறு பகுதியில் வந்து தையல் போட்டோம்னா கயிறு வந்து இழுக்க முடியாது. பொறுமையாக தான் தைக்கணும். நான் எப்படி இழுத்து தைக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். தையல் எந்த இடத்துல போடுறேன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, ஒன்ஸ் வந்து மேலே தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ கீழேருந்து இடுப்போட எட்ஜு பகுதியிலேருந்து கீழேருந்து 1/4 இன்ச்சுக்கு மேலே தையல் வந்து போடுறேன். இப்போ இந்த 2 தையலுக்கு நடுவில் ஆட்டோமேட்டிக்காக கயிறு வந்து வந்துடும். முக்கியமாக கயிறோட பகுதி கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு சொல்லி அப்பப்போ வந்து தையல் போடும்போது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து நகட்டி விடுறேன். கொஞ்சம் கீழே இறங்கினாலும் அது வந்து தையல் மேலே வந்து கயிறு மேலே போடுற மாதிரி போயிடும். பட் இந்த மாதிரி தைக்கும்போதே நமக்கு வந்து ஃபீல் ஆகும், இது வந்து கயிறு வந்து நடுப்பகுதியில் தான் இருக்குது, இல்லை கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, முன்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கயிறோட அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கயிறை வந்து லேசாக இழுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது மிடில் பகுதிக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ கீழேருந்து 1/4 இன்ச்சு பகுதியில் தையல் போட்டுட்ருக்கேன். ஏற்கனவே மேலேருந்து 1/4 இன்ச்சு பகுதியில் தையல் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொட்டிக்கில் ரெடிமேட் வந்து பேண்ட் வாங்கினீங்கன்னா எந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்குமோ அதே ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும்.
கயிறும் இருக்கும், எலாஸ்டிக்கும் இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், தைச்சி முடித்து உங்களுக்கு வெளிப்பக்கம் காட்டுறேன். இது வரைக்கும் நான் வீடியோவில் சொன்ன விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களுக்கு உண்டான பேண்ட்டை வந்து சூப்பராக வந்து தைச்சி போடுங்க, யூஸ் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ கயிறோட நீளம் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் நான் வச்சுட்டு மீதியை வந்து நான் வெட்டி விட்டுட்டேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் ஒரு புதிய விஷயத்தை இன்றைக்கி வந்து நீங்கள் கற்றுட்ருப்பீங்க, தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களும் வந்து பார்த்திங்கன்னா யார் இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, மேலும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்னு வரும்போது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதையும் கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய குறுஞ்செய்தி மற்றும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வைங்க. உங்கள் கேள்விக்கான விடை நிச்சயமாக பதிலாக வரும். இதே போல் வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.